தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, காவல்துறை வந்து விமர்சிச்சிருந்தாங்க. காவல்துறை பர்மிஷனே குடுக்கலன்னு. எந்த காவல்துறை பர்மிஷன் குடுக்கலன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. அதாவது காவல்துறை வந்து பர்மிஷன் குடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து சில சில ப்ரொசீஜர் இருப்பாங்க. ஃபாலோ பண்ணணும் அவ்வளதான். இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு இடத்துக்காரன் குடுத்தோம்னா, அந்த இடத்துக்காரன் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வாடகை குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்காரன் இடத்த குடுப்பான். நம்ம போய் அந்த இடத்துல கூட்டம் போடலாம். அதுக்குரிய என்னென்ன ப்ராசஸோ, அது இப்போ காவல்துறைட்ட ஒரு கலந்துரையாடிட்டு போடுறது தான். காவல்துறை பர்மிஷன் குடுக்கலன்ட்டு காவல்துறை எந்த விஷயத்துக்கும் பர்மிஷன் குடுக்காம இருந்தாங்க தலைவரே. திருச்சியில யாருக்குமே ரோட்ல வந்து அவ்வளோ ஒரு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரோட்ல அலோவ் பண்ணாங்க. அனுமதி குடுத்தேன். தடுக்க போன காவல்துறை நில்லுங்க அப்படிங்காப்புல. நின்னுன்னு சொன்னதுக்கு ஒருத்தன் நறுக்குன்னு அப்படி கடிக்கிறான். யப்பா சாமி! நல்லா வளர்த்துருக்கீங்க. அதுக்கு தான் கூட்டம் போடும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுக்குன்றது. அவன் பசியில இருந்தா பாவங்க எஸ்ஐ கை போச்சு. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனாப்லயே ஊசிலாம் அதுக்கு போட முடியாது அப்படின்ட்டாங்களாம். ஏங்க நாய் கடிச்சதாங்கன்னு கேட்டதுக்கு, நாய் இல்லைங்க மனுஷன். என்னங்க நாயை கூட கேவலமா கடிச்சிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா தன்னோட உயிரை கூட ஒரு பெருசா நினைக்காம அந்த கடிச்சவன்ட்ட அடிக்க கூட இல்ல அவரு. போடான்னு சொல்லி தள்ளி தான் விட்டாப்ல. இப்படிப்பட்ட காவல்துறை வந்து உங்கள வந்து எதுவுமே நடத்த விடலையா?